ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். மோஸ்ட்லி இதை யாருமே ஓப்பனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நவ் 2025 முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பெரிய பெரிய பிளான்ஸோட இருந்திருப்பீங்கன்னு கன்ஃபார்மா சொல்லலாம். லாஸ்ட் இயரும் நீங்க இதே மாதிரி பெரிய கோல்ஸ் அண்ட் பில்ட் பண்ண வேண்டிய ஹேபிட்ஸ்னு செட் பண்ணி இந்த இயர்ல நான் மாறுவேன்னு உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸும் பண்ணிருப்பீங்க. சோ இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन, நீங்க கோல் செட் பண்ணி ப்ராமிஸ் பண்ண அந்த பர்சனா மாறிட்டீங்களா? இல்ல இப்பவும் இந்த வீடியோஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு லாஸ்ட் 12 months எங்க போச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? உண்மை என்ன தெரியுமா? நீங்க 2025ல உங்க லைஃப ஸ்டக் பண்ணின அதே ஹேபிட்ஸ 2026க்கும் கேரி பண்ணினா ஜனவரி 1க்கு பெருசா ஒரு மீனிங்கும் இல்ல. சோ இந்த வீடியோல 2026ல உங்க லைஃப ரியலி சேஞ்ச் பண்ணக்கூடிய 10 ஹேபிட்ஸ நான் ஷேர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மோட்டிவேஷனல் டாக் இல்ல, ஆர் பிப்ரவரிக்கு அப்புறமா டிஸ்அப்பியர் ஆகிற ட்ரெண்ட்ஸும் இல்ல. ஜஸ்ட் டைமோட காம்பவுண்ட் ஆகி உள்ள இருந்து உங்க கேரக்டரையே மாத்திர டெஸ்டட் ஹேபிட்ஸ். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேபிட் 1, மார்னிங் மைண்ட் ரீசெட். மோஸ்ட் பீப்புள் டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டேவை லூஸ் பண்ணிடுறாங்க. காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் போனை எடுத்து நோட்டிபிகேஷன்ஸ், இமெயில்ஸ், மெசேஜஸ்னு மத்தவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க பிரெயின்குள்ள ஃபிளட் பண்றாங்க. பட் டாப் பெர்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க டேவோட ஃபர்ஸ்ட் ஹவரை சேக்ரெடா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நோ போன், நோ இமெயில், நோ சோஷியல் மீடியா. ஜஸ்ட் அவங்க தாட்ஸும் அவங்க மைண்டும் தான் கனெக்ட் ஆகி இருக்கும். சோ இதுக்காக நீங்க 4 AM எழுந்துக்கணும்னு இல்ல, ஆர் எக்ஸ்ட்ரீம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் வேர்ல்ட் ஹேப்பனிங்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணாம உங்க அஜெண்டாவை நீங்க செட் பண்ணுங்க. வைஸா உங்க டேவோட ஃபர்ஸ்ட் 30 to 60 minutes யூஸ் பண்ணுங்க. நீங்க காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்டா உங்க போனை செக் பண்ணுவீங்கன்னா அப்ப நீங்க இன்டைரக்டா கன்வே பண்றது என்னன்னா, டுடே நான் என்ன யோசிக்கணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றதா மீனிங். ஆனா ஃபர்ஸ்ட் அவரை ப்ரொடெக்ட் பண்ணினா நீங்க உங்க மைண்ட் கிட்ட சொல்றீங்க, எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு நானே டிசைட் பண்ணுவேன்னு. சோ 2026ல சொல்ல போற இந்த ஹேபிட்ஸ ஜஸ்ட் 7 days ட்ரை பண்ணுங்க. உங்க போனை நைட் டைம்ல வேற ஒரு ரூம்ல வச்சுட்டு தூங்குங்க. உங்க மைண்ட சென்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிய பண்ணுங்க. அப்போ உங்களுக்கே ஷாக் ஆயிருக்கும் உங்க ஹோல் டே எவ்வளவு காமா, எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்குன்னு. ஹேபிட் 2, நெவர் ஜீரோ ரூல். இந்த ஹேபிட் தான் என் லைஃபே காப்பாத்தினது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் ஆன்லைன் கமெண்ட்ல இத படிச்சேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் அப்ளை பண்ணின கான்செப்ட்ஸ்லயே இதுதான் ரொம்பவே பவர்ஃபுல். ரூல் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட ஜீரோவா போக கூடாது. லைக் 0 pages read, 0 words written, 0 minutes movement or 0 effort towards goalனு. சோ ஜீரோவை பாய்சன் மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் இல்லாத நாள்ல, எனர்ஜி இல்லாத நாள்ல எல்லாமே இம்பாசிபிள்னு ஃபீல் ஆகும்போது ஜஸ்ட் பேர் இட் அண்ட் மினிமமா பண்ணுங்க. லைக் 1 page, 1 sentence and 1 push-upனு. இந்த பிராக்டிஸ் ப்ரொடக்டிவிட்டி பத்தி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஐடென்டிட்டி பத்தி. நீங்க ரைட் பண்ணாம இருந்தா நீங்க ரைட்டர்னு சொல்லிக்க முடியாது. நீங்க மூவ்மெண்ட் இல்லாம 0 days ஸ்டாக் பண்ணினா நான் ஹெல்த்த வேல்யூ பண்றேன்னு சொல்ல முடியாது. சில டேஸ்ல 1% தான் அச்சீவ் பண்ணுவீங்க, 100% இல்ல. ஆனா அது ஜீரோவை விட இன்ஃபினிட் டைம்ஸ் பெட்டர். சோ சீக்ரெட் பெர்ஃபெக்ஷன்ல இல்ல, சீக்ரெட் என்னன்னா கம்ப்ளீட்டா குவிட் பண்ணாம இருக்கிறது. ஜீரோல மொமெண்டம்ஸ் ஆகும், ஜீரோல ஹேபிட்ஸ் பிரேக் ஆகும், ஜீரோல நீங்க ஆகணும்னு நினைக்கிற பர்சன் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். சோ 2026ல இத நான் நெகோஷியபிளா வச்சுக்கோங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் ஜீரோவா ஹிட் பண்ணாதீங்க, பிகாஸ் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். So friends, remember one thing, 1% consistency is greater than 100% perfection. Habit 3, weekly life audit. Friends, life silent-ஆ pile up ஆகும், task எல்லாம் accumulate ஆகும் and clutter build ஆகும். முடிக்காத தாட்ஸ் எல்லாம் மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். சோ அதுக்காக தான் வீக்லி ரீசெட் ரொம்பவே பவர்ஃபுல். ஒரு வீக்குக்கு ஒரு டைம் நீங்க உங்க லைஃபை ஸ்டெப் பேக் பண்ணி ஆடிட் பண்ணுங்க. சண்டே ஈவினிங் இல்லனா சாட்டர்டே மார்னிங்ல 30 minutes இதுக்காக பிளாக் பண்ணுங்க. அண்ட் அந்த டைம்ல லாஸ்ட் வீக்க ரிவ்யூ பண்ணுங்க. என்ன ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகல, என்ன உங்க மைண்ட வெயிட் ஆக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் ரீசெட் பண்ணுங்க. டாஸ்க் எல்லாத்தையும் கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. இன்பாக்ஸ கிளியர் பண்ணுங்க. கோல்ஸ ரிவ்யூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு பிளான் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நெக்ஸ்ட் 7 days டாப் 3 priorities ஐடென்டிஃபை பண்ணுங்க. மோஸ்ட் பீப்புள் எப்பவோ நான் பின்னாடியே இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ வீக்லி ஆடிட் அதை தலைகீழா மாத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், 2026ல ஒரு ஃபிக்ஸ்டு டேவை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த டேவை கேலண்டர்ல மீட்டிங் மாதிரி பிளாக் பண்ணுங்க. நீங்க வீக்க கண்ட்ரோல் பண்ணினா இயரை கண்ட்ரோல் பண்ணலாம், இயரை கண்ட்ரோல் பண்ணினா உங்க லைஃபே கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேபிட் 4, 2 minutes ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொகாஸ்டினேஷன் லேசினஸ் இல்ல. உங்க பிரெயின்க்கு டாஸ்க் பெருசா ஓவர்வெல்மிங்கா தெரிஞ்சா வேண்டாம் இன்னைக்கு இல்லன்னு சொல்லிடும். அதுக்காக தான் இந்த 2 minute பவர்ஃபுல் ரூல். எந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் ஜஸ்ட் 2 minutes கமிட் பண்ணுங்க.
exercise 2 minutes, reading 2 minutes, side project 2 minutes. Because 3 hours work பண்ணணும்னு உங்க பிரெயின் கேட்கும் போது வேணான்னு தான் சொல்லும். ஆனா அதே 2 minutes தான்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிடும். சோ இங்க மேஜிக் என்ன? ஸ்டார்ட் பண்றது தான் ஹார்டஸ்ட் பார்ட். பட் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மொமெண்டம் வந்துரும், கண்டினியூ பண்ணுவீங்க. இல்ல ஸ்டாப் பண்ணினா கூட நீங்க வின் தான். பிகாஸ் 2 minutes is greater than 0 and இது உங்களுக்கான ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணும். 2026ல நீங்க அவாய்ட் பண்ணின எல்லா ஹாபிட்ஸ்க்கும் இந்த ரூலை யூஸ் பண்ணுங்க. பேரியரை லோவா செட் பண்ணுங்க. சோ எக்ஸ்கியூஸே சொல்லாம பிரெயினுக்கு சான்ஸே இல்லாம ஆயிடும். ஹாபிட் 5, ரூத்லெஸ் டிஜிட்டல் பவுண்டரிஸ். உங்க போன் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் ஃப்ரெண்ட்ஸ். அதே டைம்ல உங்க டைம், அட்டென்ஷன் அண்ட் மென்டல் பீஸை ஸ்டீல் பண்ற பிக்கஸ்ட் தீஃப். ஒரே ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு ஸ்க்ரால், ஒரு குவிக் செக் உங்க போக்கஸை சுக்குநூறாக்கிடும். பிகாஸ் மினிட்ஸ் ஹவர்ஸா மாறும், ஹவர்ஸ் டேஸா மாறும் அண்ட் டேஸ் இயர்ஸா மாறும். அதுக்காக தான் 2026ல ரூத்லெஸ் டிஜிட்டல் பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. நான் எசென்ஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க. பெட்ரூம்க்கு வெளியே போனை சார்ஜ் பண்ணுங்க. ஒரு டிஜிட்டல் சன்செட்டை செட் பண்ணுங்க. ஈவினிங்ல ஒரு டைம்க்கு அப்புறமா ஜஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் ஸ்கிரீன்ஸ். இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லங்க, இது லிபரேஷன். ஒவ்வொரு பவுண்டரியும் உங்க அட்டென்ஷனோட ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா திரும்ப கூடும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இத பண்ணும் போதே நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, லைஃப் சைலண்ட் ஆகும், மைண்ட் கிளியர் ஆகும் அண்ட் கான்வர்சேஷன்ஸ்ல உங்க பிரசன்ஸ் அதிகமாகும். சோ டிஜிட்டல் பவுண்டரிஸ் உங்க லைஃபை சின்னதா பண்ணல, இன்ஸ்டெட் இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஹாபிட் 6, லேர்னிங் ஸ்டாக். மோஸ்ட் பீப்புள் ரியலைஸ் பண்ணாத ஒரு ட்ரூத், உங்க இன்கம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபியூச்சர்னு எல்லாமே உங்க நாலேஜ்க்கு டைரக்டா கனெக்ட் ஆகியிருக்கு. So extraordinary people like Warren Buffett 80% டைமையும் and Bill Gates daily 1 hour ரீடிங்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா மோஸ்ட் ஆர்டினரி பீப்புள் எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சதுமே லேர்னிங் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிறாங்க. 2026ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் லேர்னிங்காக உங்க டெய்லி ரொட்டீன்ல ஸ்டாக் பண்ணுங்க. சோ 5 பேஜஸ் ரீட் பண்ணுங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, ஒரு எஜுகேஷனல் வீடியோ பாருங்க ஆர் ஒரு நியூ கான்செப்ட லேர்ன் பண்ணுங்க. 5 pages a day is equal to 18 books a year. பட் 99% ஆஃப் பீப்புள் இதை விட கம்மியா தான் ரீட் பண்ணுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ரீடிங்னால நாலேஜ் காம்பவுண்ட் ஆகும். இன்னைக்கு கத்துக்கிறது நாளைக்கு பெட்டர் டிசிஷன்ஸா, கிளியர் திங்கிங்கா, அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாறும். ஹாபிட் 7, கிராட்டிடியூட் ஆங்கர். உங்க பிரெயின் நெகட்டிவிட்டிக்கு வயர்ட். சோ ப்ராப்ளம்ஸ், த்ரெட்ஸ் அண்ட் ராங் திங்ஸ் ஸ்கேன் பண்ணும். அண்ட் மாடர்ன் லைஃப்ல இது எல்லாமே நம்மள மிசரபிளா ஃபீல் பண்ண வச்சிரும். அதனால தான் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். 2026ல இதை சிம்பிளா பண்ணுங்க. ஒரு டெய்லி ட்ரிகர் சூஸ் பண்ணுங்க. லைக் டீத் பிரஷ் பண்ணும்போது, காஃபி போடும்போது ஆர் அலார்ம் ஆஃப் பண்ணும்போது. அந்த மொமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. இது ஸ்மாலா இருந்தாலும் ஓகே தான், பட் கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். டெய்லி கிராட்டிடியூடா பேசும்போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா குட் திங்ஸை ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகலனாலும் நீங்க அதை கேரி பண்ற வே சிச்சுவேஷன்ஸை மாத்தும் அண்ட் சொல்யூஷன்ஸும் வரும். ஹாபிட் 8, ஹார்ட் திங்க் ஃபர்ஸ்ட். டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும் அண்ட் அது மட்டும் ரைட்டா முடிஞ்சா மத்தது எல்லாமே ஈஸியா ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஈஸி டாஸ்க், பிஸி ஒர்க் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயே அவங்களோட ஹோல் டேவை ஃபில் பண்ணுவாங்க. ஆனா டாப் பெர்ஃபார்மர்ஸ் ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. அவங்க ஹார்ட் திங்ஸை ஃபர்ஸ்டா டேக்கிள் பண்ணுவாங்க. லைக் இமெயில்ஸ்க்கு முன்னாடியும் மீட்டிங்ஸ்க்கு முன்னாடியும். 2026ல ரூல் சிம்பிள். டெய்லி மார்னிங்ல உங்க ஃப்ராக ஐடென்டிஃபை பண்ணுங்க. தட் மீன்ஸ் அவாய்ட் பண்ண தோன்ற டாஸ்க் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 ஃபோக்கஸ்ட் ஹவரா இருந்தாலும் போதும். பட் டே ஸ்டார்ட்லயே பிகெஸ்ட் வின் வரும்போது மொமெண்டம், கான்ஃபிடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹாபிட் 9, ரியல் ஹியூமன் கனெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் நம்ம ரொம்பவே கனெக்டடா இருக்கோம், ஆனா ரொம்ப லோன்லியாவும் இருக்கும். சோ 2026ல ஒரு ஜெனுவினான ஹியூமன் கனெக்ஷனுக்கு கமிட் பண்ணுங்க. வீக்லி ஒரு பர்சனை ரீச் அவுட் பண்ணுங்க. டெய்லி ஒரு ஜெனுவினான காம்ப்ளிமெண்ட்டை கிவ் அண்ட் ரிசீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜெனுவின் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் கொடுக்காத பிலாங்கிங்கா கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ன்றது அச்சீவ் பண்றது மட்டும் இல்லங்க, யாரோட அதை ஷேர் பண்றீங்கன்றது தான் ஹைலி மேட்டர்ஸ். ஹாபிட் 10, ஐடென்டிட்டி ஷிஃப்ட். எல்லா ஹாபிட்ஸும் ஸ்டிக் ஆகிற ஃபைனல் ஹாபிட் இது. நீங்க என்ன பண்ண போறேன்னு யோசிக்காம நீங்க யாரா ஆகணும்னு யோசிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸசைஸ்னு இல்லாம ஐ ஆம் சம்ஒன் ஹூ மூவ்ஸ் டெய்லின்னு யோசிங்க. ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு ஓட் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு, ஹெல்தி ஃபுட் ஒரு ஹெல்தி பர்சனுக்கான ஓட், 5 பேஜஸ் ரீடிங் ஒரு ரீடருக்கான ஓட். ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒகேஷனலா பண்றதுல இல்ல, கன்சிஸ்டன்டா மாறுறது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம 10 ஹாபிட்ஸை பார்த்தோம். இது எல்லாமே 2026ல உங்க லைஃபை மாத்திர ஹாபிட்ஸ். இந்த 10 ஹாபிட்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் 2 இல்லனா 3 சூஸ் பண்ணுங்க, அதை மாஸ்டர் பண்ணுங்க அண்ட் அப்புறமா பேலன்ஸையும் ஆட் பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இத ஃபாலோ பண்ணா லைஃபும் லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சுன்னு சொல்ல போற இயரா 2026 இருக்கும். அப்படி இல்லாம சரி மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு லேசியா ஃபீல் ஆச்சுன்னா வேஸ்ட் ஆகிற இன்னொரு இயரா தான் இதுவும் இருக்கும். ஃபைனலி நீங்க இந்த 10 ஹேபிட்ஸையும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணினா 2025ல நான் இப்படிதான் இருந்தேனான்னு நீங்க திரும்பி பார்க்குற மாதிரி உங்க லைஃபை பில்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாப்பியா போங்க, ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.